கைஸ் நீங்க ரீசெண்டா இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் அதிகமாக கன்சூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. நீங்க நார்மலா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில வீடியோல புளுக்குன்னு ஒருத்தன் தலையை மட்டும் நீட்டிட்டு வெளியே வருவான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன். அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டர்ஸுக்கு. ஸோ ஒரிஜினலாக கண்டென்ட் ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருப்பான். இங்கே நடுவில் சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவன் இந்த 3 டாட் கிளிக் பண்ணா உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இவனோட ஃப்ரண்ட் கேமரா மட்டும் ஆன் ஆகும். அதில் இவன் மூஞ்சி மட்டும் தான் தெரியும். அதை வந்து சின்னதாக சுருக்கி ஒரு மூலையில் வச்சிருவான். இப்போ இந்த வீடியோ வந்து இவன் சேனலில் இவன் வீடியோவில் இங்கே வந்து அப்லோட் ஆகிருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்த அந்த பிளிக் வீடியோ. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா அந்த கண்டென்ட் பார்த்து லைக் கமெண்ட் எல்லாம் மொத்த காசும் இவனுக்கு தான் வந்து சேருமே தவிர இந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு ஒன்றுமே வராது. யூடியூப் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவனோட ஃபேஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரும், இவனோட கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் தெரிய வரும், எக்ஸ்போஷர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கிரீன் ஸ்க்ரீன் வீடியோவை ஒரிஜினல் வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்துருக்கீங்க? கீழே வந்து கிரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு காட்டும், ஆனால் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். என்ன ஆகுதுன்னா இவன் கிரியேட் பண்ண வீடியோ, ஆனால் இவன் வீடியோ தான் நல்லா ரீச் ஆகும், இவனுக்கு கூட அந்த அளவுக்கு ஓடி இருக்காது. ஸோ இதை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.